அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களின் அருகாமையில் உள்ள வீடுகளில் இந்திய ஹமாஸ் குகைகளின் என்ட்ரன்ஸ் இருக்கலாம் என்று உளவு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன. அதற்கு காரணம் ஹமாஸ் குகைகள் அழிக்கப்படுவதற்கு இங்கிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்புவதினால்தான். தென்னை மரத்தில் தேள் கொட்டுனா பனை மரத்தில் ஏன் நெறி கட்டுது? நீர்வழி போக்குவரத்து, நிலவழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து இவைகளை ஆதரிக்கும் நீங்கள் ஹமாஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த குகை வழி போக்குவரத்தை மட்டும் ஏன் ஆதரிக்க மறுக்கிறீர்கள்? அது இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை பாதிக்காதா? குகைகளில் தான் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பல குடிசை தொழில்கள் நடந்தேறி வருகின்றன. கையெறி கைவினை பொருட்கள் செய்து பொருளாதாரத்தை உயர்த்த படாத பாடுபடுகிறோம். அதற்கு பொருளாதார நிபுணர் கலீல் அல் கயா கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறாரே, பேப்பரில் நீங்கள் படிக்கலையா? ஹமாஸ் குகைகளில் தவம் இருக்கும் 200 ஹமாஸ் முனிவர்கள் தங்களது தவத்தை கலைத்துவிட்டு வெளியே வர மறுத்து விட்டார்கள். தவம் இருந்து உள்ளேயே உயிர் நீர்ப்பது தான், அங்கே முக்தி அடைவது தான் அவர்களது லட்சியமாம். குகைக்கு உள்ளேயே இருப்பதால் இஸ்ரேல் படைகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. கைகளில் ஆயுதம் இருப்பதால் இராணுவ தாக்குதலில் இருந்து தற்காத்து கொள்ளும் வசதி இருக்கிறது. கொள்ளையடித்த லாரி உணவு மூட்டைகள் கணிசமான அளவு குகைகளிலே பதுக்கி வைத்து இருப்பதால் 3 மாதத்துக்கு எங்களுக்கு கவலையே இல்லை. குகைக்கு வெளியே காவல் இருக்கும் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே நுழைந்தால் இஸ்ரேல் இராணுவத்துக்குத்தான் பேரிழப்பு ஏற்படும் என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும். வளைந்து வளைந்து செல்லும் குகைகள், பல கிளைகளுடன் செல்லும் குகைகள் அவர்களை நிச்சயமாக குழப்பிவிடும், திணறுவார்கள். வழிதப்பி வந்த பெரிசாலிகளுக்கே எந்த பக்கம் போவது என்று குழப்பம் வந்து இருக்கும் போது ஐடிஎஃப் இராணுவத்துக்கு வராமல் இருக்குமா? மனித உரிமை கழகம் குகைகளை இஸ்ரேல் இராணுவம் மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டாம். நாம் கொல்லப்போவது கொடிய மிருகங்களைத்தான், மனிதர்களை அல்ல. எந்த ப்ளூ கிராஸும் இதற்காக சண்டை போட்டுக்கொண்டு இங்கே வராது என்று நேத்தன்யாகு தெளிவுபட சொல்லிவிட்டார். எனவே சுபயோக சுபமரண தினத்தில் ஆபரேஷனை தொடங்க உத்தரவு போட்டுவிட்டார். நோபல் பரிசு அடிமை ட்ரம்ப் தான் இடையில வந்து கையை பிடிச்சி இழுக்கார். திரும்ப திரும்ப எச்சரித்தால் தான் ட்ரம்ப் கையை விடுவார் போல இருக்கு. 200 குகை முனிவர்களும் எப்போது சாவார்கள் என்பதை அறிய இந்த உலகமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த முனிவர்கள் வெளியே வருவதை விரும்பாமல் இருப்பதை பார்த்தால் குகைக்குள்ளே பெண் முனிவர்களும் இருப்பார்களோ என்ற சந்தேகம் இயற்கையாகவே நமக்கு வருகிறது. இல்லைன்னா இவ்வளவு நாள் அமைதியா இந்த அமைதிப்படை உள்ள இருக்க மாட்டானுங்கள. சந்தேகம் வரத்தானே செய்யுது. 72ல் பாதியாவது உள்ள இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். அந்த சந்தேகம் வேற நம்ம குரங்கு புத்திக்கு அடிக்கடி வருதே. இந்த சிந்தனையை தடுக்க முடியலையே. தன்னலை சுற்றி நிற்கும் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி தன்னல் சாமியார்களை காப்பாற்ற கார்களில் சுற்றும் ஹமாஸ் போலீஸ்காரர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் குகை முனிவர்களின் தவத்தை கலைக்க முயன்று மட்டையாகி வெள்ளையாடை தரித்து உறங்குகிறார்கள். இப்போது அடக்கம் இனிமேல் தான் இருக்கும் போல இருக்கு. டெத் டு இஸ்ரேல் பார்ட்டி என்ன செய்வது என்று அறியாமல் ஈரானில் பாசியை உருட்டி கொண்டு இருக்கிறாராம். ஈரானிய வாய்க்கு தண்ணீர் ஊற்ற முடியாமல் பலருக்கு கோமெனி வாய்க்கரிசி போட்டு கொண்டிருக்கிறார். டெஹ்ரான் மக்களில் பாதிக்கு மேல் ஊரை காலி பண்ணிவிட்டு காசா மக்களை போல் ஜாமான் செட்டுகளோட கழுதை வண்டிகளில் கிளம்பி விட்டார்களாம். கடைசி கழுதை வண்டியில் நான் வருகிறேன் என்று கோமெனியும் சொல்லிவிட்டாராம். அப்புறம் என்ன? ஈரானில் இப்போது இன்டர்நெட்டு வசதி இல்லை. கரண்ட் இருந்தால் தானே இன்டர்நெட் இருக்கும். ஈரானில் மின்சாரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சிஸ்டத்தை நம்பியே உள்ளது. அதனால் இந்த சிக்கல். உதித்த சூரியன் வாட்டி வதைக்கும் நாடுகளில் முதல் இடத்தை பிடித்து உள்ளது இந்த ஈரான். அல்லாவின் மனதில் முதலிடம் பிடித்த நாடாச்சே, இதில் முதலிடம் வாங்காமல் இருக்குமா? ஈரான் மக்கள் கோமெனியை தூக்கி எறிந்தால் இஸ்ரேல் உங்களுக்கு கடல் நீரை குடிநீராக மாற்றி தரும். ஒவ்வொரு ஈரானிய நகரத்திலும் எங்கள் எக்ஸ்பர்ட் வந்து அதை செய்து கொடுப்பார்கள். முடிவு உங்கள் கைகளில், அதாவது கோமெனியின் முடிவு உங்கள் கைகளில் என்று நேத்தன்யாகு ஈரானிய மக்களுக்கு அறிவித்துள்ளார். ஈரானின் நியூக்ளியர் திட்டங்கள் நிறைய தண்ணீர் சாப்பிடுவதால் ஈரான் மக்களுக்கு இப்போது தண்ணீர் இல்லை. அந்த திட்டங்களுக்காக நிறைய நிலத்தடி நீரும் ஈரானில் உள்ள நீர் செலவாகிறது. இப்போது 50 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் என்பது ஈரானின் தினசரி டெம்பரேச்சர் என்று ஆகிவிட்டது.
1979 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் திராவிடம் போல நாட்டுக்கு எதையுமே செய்யாமல் போனதால் இந்த நிலை. பெஹ்லாவி அதிபராக இருந்தபோது ஏற்பட்ட வளர்ச்சி கோமணங்கள் ஆட்சியில் இல்லை. பெஹ்லாவி ஆட்சியில் இருந்தபோது 1962 ஈரானில் ஏற்பட்ட பூகம்பத்தின் போது இஸ்ரேல் உதவியதை இப்போது ஈரானிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். கோமனியும் ஏதோ பீகார் தேர்தலில் நின்று தோத்த ராகுல் மனநிலையில் இப்போது இருக்கிறார். 30 மில்லியனாக இருந்த ஜனத்தொகையை 91 மில்லியனாக மாற்றி காட்டியதுதான் இவரது ஆட்சி செய்த சாதனை. அத்தனை பேருக்கும் சோறு வைக்கவில்லை, தண்ணீரும் வைக்கவில்லை. ஈரானில் உள்ள அணைகள் அத்தனையும் பெஹ்லாவி ஆட்சி காலத்தில் கட்டியதுதான். தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் எவருமே அணை கட்டாதது போல் அங்கும் நடக்கிறது ஆட்சி. நல்லவனுக்கு காலம் இல்லை, காலனுக்குத்தான் காலம். தாடி வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவில்லையே. சிலருக்கு இங்கு என்னை போல் முடியும் வளருவதில்லை. டோப்பாக்கள் ராஜ்யத்தில் வாப்பாக்கள் தைரியமாக வலம் வருகிறார்கள். புயல் வரும்போது வீட்டுக்குள்ளே ஓடி போய் விடுகிறார்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதனிடையில் ஹமாஸுகள் 738 நாட்கள் பிடித்து வைத்திருந்த குகையை IDF இராணுவம் கண்டுபிடித்து விட்டதாம். வெஸ்டர்ன் டாய்லெட் பேப்பர் வசதி என்று சகல சௌரியங்களையும் செய்து கொடுத்து கைதிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லாமல் பிணைய கைதிகளை பார்த்திருக்கிறார்கள். இந்த இடங்களில் ஆக்சிஜன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாம். எவனாவது அபான வாய்வை திறந்து விட்டால் மயக்கம் போட்டு விழ வேண்டியது வரும். அந்த ஒரு குறைதான். அதை தவிர வேறு குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, டன்னல்கள் உள்ளே எல்லாம் கொஞ்சம் பன்றிகள் வாழும் இடம் போல அப்படியும் இப்படியுமாகத்தான் இருக்கும். பன்றிகளுடன் வாழும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருந்தால் அந்த இடமும் உங்களுக்கு ஒரு சொர்க்கமே. இந்த டனல்களுடைய நுழைவாயில் குழந்தைகளின் பள்ளிக்கூடத்திலோ, மருத்துவமனைகளிலோ, மசூதிகளிலோ, மடரசாக்களிலோ இருக்கும். இஸ்ரேல் தாக்கினால் அப்பாவி சாகிற மாதிரி எல்லா ஏற்பாடும் துல்லியமாக பண்ணி வச்சிருக்காங்க. இஸ்ரேல் இதில் பாதி டன்னல்களை அழித்து விட்டாலும் பீஸ் டீல் சமயத்தில் அதை பயன்படுத்தி புது டன்னல்களை தோண்டிக் கொண்டுதான் இருக்கிறார்களாம். பாவம் அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே. தோண்டும் டனல்கள் குடியிருப்புகள் வழியாக செல்லும். அதனால் இஸ்ரேல் குண்டு போட்டால் பொதுமக்கள் சாகிற வசதியெல்லாம் அவர்களை கேட்காமலே செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒரு கரிசனமான குணம். குழந்தைகள் செத்தால் அதிக பணம் வசூல் வரும். அவர்களுடைய குழந்தைகள் சாவது நமக்குத்தான் கஷ்டமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தத்துவ பேரறிஞர் ராகுல் காந்தி அண்ணன் கூறியதை நினைவு கூற வேண்டும். ராஜீவ்காந்தி இறந்ததும் சீக்கியர்கள் அப்பாவி குழந்தைகள் பல பேரை காங்கிரஸ்காரர்கள் கொன்றார்கள். அந்த கலவரத்தின் போது கொன்றார்கள். அப்போது ராகுல் அண்ணன் கூறியது நமது ஞாபகத்துக்கு வருகிறது. பெரிய ஆலமரம் சாயும் போது அதில் கூட்டில் இருந்த குஞ்சுகளும் சாகும், அது தவிர்க்க முடியாதது என்று திருவாய் மலர்ந்தார். அந்த வசனம் இதுக்கும் பொருந்தும்யா. வேறு ரகசிய டனல்களில் இருந்து திடுதிப்பென்று வெளியே வந்து டன்னல் முனிவர்களை காப்பாற்ற முயன்ற ஹமாஸுகளை இஸ்ரேல் இராணுவம் அநியாயமாக தாக்கி கொன்றுவிட்டது. அதில் ஒரு பெரிய சோகம் என்னவென்றால், அக்டோபர் 7 செயல்பட்ட மாவீரன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தானாம். அச்சோ, சாரி, இட் இஸ் அ வெரி கிரேட் மிஸ்டேக் ஆஃப் இஸ்ரேல். இப்படி அனைத்து தலைகளும் தொங்கிவிட்டால் இஸ்ரேல் காசாவை கபலீகரம் செய்து விடுமே என்று வறட்சி நாட்டு வெண்தாடி வேந்தர் பயப்படுகிறாராம். எனக்கு ஒரு டவுட் உள்ளது. ஏன் கோமெனி ஹமாஸுகளுக்கு விமானம் ஓட்டுவதற்கு இவ்வளவு நாளும் பயிற்சி அளிக்காமல் இருக்கிறார் என்று. அல்லது ஈரானிய விமானப்படையாவது ஏவி விட்டு இஸ்ரேலுக்கு ஒரு விளையாட்டு காட்டி இருக்கலாம் இல்லையா? வெறும் ஏவுகணைகளால் வெற்றி அடைய முடியாது என்று பல தாக்குதல்களை செய்து உணர்ந்த பின்பும் ஏன் இவருக்கு புத்தி வரமாட்டேங்குது? எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஈரானிய விமானங்களை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்துவதை டிவியில் பார்க்க வேண்டும் என்று என் பொஞ்சாதி ரொம்ப நாளாக ஆசைப்படுறா. அதான் சொன்னேன். சீஸ்ஃபயர் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை நாங்கள் தினமும் அவிச்சு தின்னுக்கிட்டு தான் இருக்கோம். சீஸ்ஃபயர் முடிஞ்சு போச்சு என்று விஷமிகள் சொல்லுவதை நீங்கள் நம்ப வேண்டாம். அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதியான சீசு பயறு எல்லாம் கோடவுனில் நிறைய ஸ்டாக் இருக்கிறது. அதை பாலஸ்தீன அகதிகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மால் நியூட்ரிஷன் பாலஸ்தீனர்களுக்கு வந்துவிடக்கூடாது. பார்த்தீங்களா?
அப்துல்லா அபு ஷமாலா, ஃபடி அபு முஸ்தபா போன்ற ஹமாஸ் போலீஸ் அதிகாரிகள் டியூட்டியில் இருக்கும்போது தங்கள் கடமையை செய்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரேலிய கொள்ளைக்காரர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிணைய கைதிகள் சாகாமல் இவ்வளவு நாளும் சோறு போட்டு பாதுகாத்து வந்த போலீஸ்காரர்களில் இவரும் ஒருவர். 1 வருடத்துக்கு மேல் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் இருந்து இவர்களை சாகாமல் பாதுகாத்த துவாரபாலகர்கள் இவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? இப்படி அநியாயமா சுட்டு கொண்டு இருக்காங்களே, அந்த பாவம் இவர்களை சும்மா விடுமா? இவர்கள் துடிக்க துடிக்க இறந்ததை ட்ரோன் கேமராவில் பார்த்து ரசித்த இராணுவத்தினரே அல்லாஹ் மேலே இருந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இவர்களுக்கு அழிவு நிச்சயம். இரக்கமில்லாத இஸ்ரேலிய கொடுங்கோலன் ஒழிக, ஹமாஸ் இயக்கம் வாழ்க, பாலஸ்தீன விடுதலை இயக்கம் வாழ்க, எங்களை வச்சு வீடியோ போட்டு காசு பார்க்கும் யூடியூப் இயக்கங்கள் ஒழிக. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.